I like to caption the word of God as it pleases God to bless me. என்னை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று இந்த வார்த்தைக்கு தலைப்பை கொடுக்க விரும்புகிறேன். It pleases God to bless me. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும்படியாக பிரியமாய் இருக்கிறார். ஆமென். எல்லாம் சொல்லலாமா? It pleases God to bless me. It pleases God to bless me. தமிழ் சொல்லலாமா? கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதிலே பிரியமாய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதிலே பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் காலை ஏஞ்சன் சொல்லுங்க, கர்த்தாவே நீர் என்னை ஆசீர்வதிப்பதிலே பிரியமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் நமக்கு என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நீர் என்னை ஆசீர்வதிப்பதிலே பிரியமாய் இருக்கிறீங்க, நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்காக? ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Yes, what a beautiful verse. அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. For the Lord will not forsake his people. கர்த்தர் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். Amen. He will not forsake you. உங்களை அவர் கைவிட மாட்டார். He will never forget you nor forsake you. உங்களை மறந்து போகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். You know why? ஏன் தெரியுங்களா? For his great name's sake. அவருடைய பலத்த நாமத்தின் நிமித்தம். Amen. For his name's sake, God will never leave you, forsake you, neither forget you. அவருடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் உங்களை அவர் கைவிட மாட்டார், அவங்க விட்டு விலகவும் மாட்டார். Amen. If you carry the name of Jesus, நீங்கள் இயேசுவின் நாமத்தை சுமந்து செல்வீர்கள் என்றால், Amen. I know everybody here you are carrying the name of Jesus. எனக்கு தெரியும் எல்லாம் இங்க இருக்கிற அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தை சுமந்து செல்கிறீர்கள். So the Lord says, I will not forsake you. ஆண்டவர் சொல்கிறார், உங்களை நான் கைவிட மாட்டேன். Because you carry his great name. ஏனென்றால் அவருடைய மகத்துவமான நாமத்தை நீங்கள் சுமந்து செல்கிறீர்கள். And it pleases the Lord to bless you. உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். He delights to see you blessing. உங்கள் ஆசீர்வாதத்தை காணும்படியாக அவர் மகிழ்கிறார். He delighted to see his servant Abraham being blessed. ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுவதிலே ஆண்டவருக்கு அவ்வளவு பேரின்பம். Amen. He saw his son Isaac when he sowed in dryness, he'd reap 100%. அந்த வறட்சியிலே தன்னுடைய மகனாக ஈசாக்கு அங்கே விதை விதைக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை கொடுப்பதிலே அவர் அவ்வளவு பிரியமா இருந்தார். Amen. The Lord rejoiced when he saw Israel, Jacob coming with 2 companies full. இஸ்ரவேல் யாக்கோபு 2 பரிவாரங்களோடு திரும்பி வருவதை பார்ப்பதற்கு ஆண்டவருக்கு அவ்வளவு பேரின்பம். Amen. It pleased Joseph to be seated next to Pharaoh to rule the people of Egypt. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தப்பட்டு ஆளும்படியாக தன்னுடைய மகனாக யோசேப்பு இருப்பதை பார்ப்பதற்கு ஆண்டவருக்கு அவ்வளவு பேரின்பம். It pleased the Lord when he saw Moses in the name of God dividing the Red Sea. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு மோசே சிவந்த செங்கடலை பிளந்த பொழுது ஆண்டவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. It pleased the Lord when Joshua his servant commanded the sun and the moon to stand still. தன்னுடைய ஊழியனாகிய யோசுவா சூரியனையும் சந்திரனையும் தரித்து நில் என்று சொன்ன பொழுது ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். Amen. Hallelujah. It pleased the Lord when David killed Goliath. கோலியாத்தை தாவீது கொன்ற பொழுது ஆண்டவருக்கு அவ்வளவு பேரின்பம். It pleased the Lord when David was seated in the throne. அங்கே சிங்காசனத்திலே தாவீது அரசனாக உட்காருங்கிற வேளையிலே ஆண்டவருக்கு அவ்வளவு பேரின்பம். It pleased the Lord when Solomon built the temple of God. தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் கட்டினதினாலே ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். It pleased the Lord when Nehemiah rebuilt the walls of Jerusalem. எருசலேமின் மதில்கள் இடிந்த மதில்களை மறுபடியுமாக கட்டின நெகேமியாவை குறித்து ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். Hallelujah. Hallelujah. It pleased the Lord when Paul and Silas were singing when they were put into prison. அங்கே சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் அங்கே அடிக்கப்பட்டு போட்டிருக்கும் பொழுது பாடல் பாடினார்களே, ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். So he came down. அவர் இறங்கி வந்து விட்டார். And through them, the jailer became a blessing. அங்கே அந்த சிறைச்சாலையுடைய ஜெயிலர் அந்த அதிபதி அங்கே ரட்சிக்கப்படுகிறார். It pleased the Lord when Peter his disciples when his shadow fell the people were healed. அங்கே பேதுரு நடந்து சென்ற பொழுது அவருடைய நிழல் பட்டு வியாதி உள்ளவர்கள் சுத்தமானார்கள். அதை கண்டு ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். It pleased the Lord to show his revelation to John the divine about what is going to come in the end days. திவ்ய வாசனாகிய யோவானுக்கு கடைசி நாட்களிலே ஆண்டவர் வரப்போகிறதை வெளிப்படுத்தினாரே, அதை அறிவிக்கும் பொழுது ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். It pleased the Lord to bless Jabez. யாபேசை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். He want to enlarge the borders. அவர் எல்லைகளை
விரிவாக்க விரும்பினார். Today the Lord wants to enlarge your borders. உங்கள் எல்லைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் விரிவாக்க He doesn't விரும்புகிறார். want you to be in a pond like experience. ஒரு குட்டையின் அனுபவத்தில் இருக்க ஆண்டவர் விரும்பவில்லை. He wants you to expand. அவர் விரிவடையும் Expand your territories. உங்கள் எல்லைகள் விரிவடையட்டும். Expand. விரிவடையட்டும். Expand. விரிவடையட்டும். Go to the next levels. அடுத்த கட்டத்திற்கு செல்லுங்க. God gives you grace, study further. நல்ல கிருபை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்றால் இன்னும் படித்துக்கொண்டே முன்னேறி போங்க. Today we miss our brother Moni George. இன்றைக்கு சகோதரர் மோனி ஜார்ஜ் அவர்கள் நம்மிடத்தில் இல்லைங்க. He is about 55 years. 55 வயது இருக்கும் அவருக்கு. He's gone all the way to Jaipur to write his law exam. அவருடைய லா எக்ஸாம் சட்ட எக்ஸாம் எழுதுறதுக்காக ஜெய்ப்பூர் சென்றிருக்கிறார். He already has his MBA. ஏற்கனவே MBA முடிச்சிருக்காரு. He's a PhD already. PhD வாங்கியிருக்காரு. And now he's gone all the way to write his exam to Jaipur. அந்த ஜெய்ப்பூருக்கு அந்த எக்ஸாம் எழுத போயிருக்கிறாரு. When he said, what is it, brother? He said, oh, I would like to study more. என்ன சகோதரன் கேட்டபோது இன்னும் நான் படிக்க ஆசைப்படுறேன்னாரு. He has done his doctorates in divinity. இறையியல் கல்லூரியில படித்திருக்கிறாரு. And he said, I want to do my ML also. ML பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. And PhD in law. PhD lawல. See, you go to next levels. அடுத்த கட்டங்களுக்கு சென்று கொண்டே இருங்க. Let people around you know that you are educated. மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் நீங்கள் கல்விமான் என்பதை அறிந்து கொள்ளட்டும். Oh, education gives you royalty. அந்த கல்வி உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கிறது. People fear you when you study. நீங்கள் படிக்கும் பொழுது மக்கள் பயப்படுவாங்களே. If you get 90 marks, go and get center marks. 90 மார்க் வாங்குறீங்களா? சென்டம் வாங்குங்க. Center in all the subjects. எல்லா பாடத்திலையும் வாங்குங்க. If you're an officer, become a manager. ஆபீசரா இருந்தா மேனேஜர் If ஆயிடுங்க. you're a manager, become a general manager. மேனேஜர் ஜெனரல் மேனேஜர் ஆயிடுங்க. If a general manager, become a vice president. ஜெனரல் மேனேஜர் வைஸ் பிரசிடென்ட் ஆயிடுங்க. Vice president, become a president. வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட் ஆயிடுங்க. Don't be stagnant. ஒரே இடத்துல தேக்கம் Don't வேண்டாம். be inside a pond. ஒரு குட்டையின் அனுபவம் வேண்டாம். When you're inside a pond, you can see only a toad over there. அங்கே குட்டையின் அனுபவத்துல இருந்தா அங்கே ஒரு தவளை போல தான் இருப்பீங்க. Oh, you will see only little small fish. சின்ன சின்ன மீனை தான் பார்க்க முடியும். But God has chosen you to see ocean currents and whales and sharks. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தெரிந்து கொண்டது அங்கே சமுத்திர அலைகளையும் அதனுடைய எல்லா காரியங்களையும் பார்ப்பதற்கு. You are not a sparrow inside the house. அந்த வீட்டுக்குள்ளாக இருக்கிற ஒரு குருவி மாதிரி இல்ல. You are eagle flying mountains. அங்கே மலைகளுக்கு உச்சியிலே பறக்கிற கழுகுகளை போல இருக்கிறீர்கள். Hallelujah. Don't degrade yourself. உங்களை நீங்களே You தாழ்த்திக்காதீங்க. are a challenger. நீங்கள் சவால் You are more விடுகிறவர்கள். than a challenger. நீங்கள் முற்றிலும் ஜெயம் You are கொள்கிறவர்கள். different from others. மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. It pleases the Lord to bless you. உங்களை ஆசீர்வதிக்கிறதுல ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். It pleases God to bless you in your studies. உங்கள் படிப்பிலே ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். It pleases God to make you a blessing. ஆசீர்வாதமாக வைப்பது ஆண்டவருக்கு பிரியம். Hallelujah. Satam hallelujah. Hallelujah. It pleases God to bless you in everything. எல்லாவற்றிலேயும் உங்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு பிரியம். Don't let any sluggishness conquer you. எந்த ஒரு அசதி சோம்பேறித்தனம் ஆட்கொள்ள விடாதீங்க. Don't let any sleepishness conquer you. தூக்கம் கனநித்திரை ஆட்கொள்ள விடாதீங்க. Don't sleep more than extra hours. கொஞ்சம் வழக்கமா தூங்குறத காட்டிலும் அதிகமா தூங்க ஆசைப்படாதீங்க. Don't say, oh, let me sleep one more time. ஐயோ வேலை இல்லையா, நான் கொஞ்சம் தூங்கட்டுமே. It will rob your prayer time. உங்கள் ஜெப நேரத்தை அது களவாடி Your விடும். sleep will rob your prayer time. உங்கள் தூக்கம் ஜெப நேரத்தை திருடிடும். You'll go into your dreamland. உங்களுடைய கனவு உலகத்துக்கு போயிடுவீங்க. You'll go somewhere. எங்கேயோ போயிடுவீங்க. You'll dream as if the president of United States. எங்கேயோ அமெரிக்கா ஜனாதிபதியா இருக்கிற போல கனவு But கண்டு when you wake up, you'll be in your mat. எழுந்தா உங்க அறையில தான் இருப்பீங்க. So be very careful. ஜாக்கிரதையா இருங்க. Oh, be very careful in the Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கையில மிகவும் எச்சரிப்பா You இருங்க. are called for a blessing. நீங்கள் ஆசீர்வாதத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். It gives joy for God to bless you. உங்களை ஆசீர்வதிப்பதிலே ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியமா. But do you like to cooperate with the Lord? ஆண்டவரோடு இசைந்திருக்க He விரும்புகிறீர்களா? likes your cooperation. அவர் உங்கள் ஒத்துழைப்பை விரும்புகிறார். He likes you to cooperate with him. அவரோடு ஒத்துழைக்கும்படியாக அவர் விருப்பம் கொள்கிறார். Unless you cooperate, you cannot do anything. அவரோடு நீங்கள் ஒத்துழைக்காவிட்டால் அவர் உங்களுக்கு ஒன்றும் செய்ய You should முடியாது. follow what he says. அவர் சொல்வதற்கு நீங்கள் செயல்பட You should வேண்டும். listen to his call. அவர் அழைப்பிற்கு செவி கொடுக்க வேண்டும். You should move when he moves. அவர் நடந்து செல்லும்போது நீங்களும் இசைய வேண்டும். When he speaks, he wants you to hear. அவர் பேசும்பொழுது நீங்கள் கேட்க வேண்டும். Oh, he likes you to listen to what he says. அவர் சொல்வதை நீங்கள் கேட்க ஆயத்தமா So he இருக்க. needs your cooperation. அதனாலே உங்களுடைய ஒத்துழைப்பு அவருக்கு வேணும். He wants his people to be a blessing. தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்பது அவருடைய. He doesn't want to live in your hut houses. ஒரு குடிசை வீடுகளில் வாழ்வதற்கு அவருக்கு விருப்பம் He இல்லை. wants to live in palaces. நீங்கள் அரண்மனைகளிலே வாழ He வேண்டும். doesn't want to do business in pennies. கொஞ்சம் பணத்துல Children business இல்ல. சில்லறை பிசினஸ் பண்றதுக்கு அவருக்கு விருப்பம் He இல்லை. want to do millions நீங்கள் கோடிகளிலே நீங்கள் வியாபாரம் in பண்ணணும். dollars, டாலர்ஸ்ல வியாபாரம் in பண்ணணும். euro currencies, யூரோ கரன்சில வியாபாரம் Kuwaiti பண்ணணும். dollars. குவைத்தி டாலர்ஸ்ல வியாபாரம் பண்ணணும். Oh, in best currencies of the world. இந்த உலகத்துல சிறந்த பணம்
வைத்திருக்கிறத அவர் விரும்புகிறார். God wants to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க It விரும்புகிறார். is pleases God to bless you. அவருக்கு அவ்வளவு பிரியமா உங்களை ஆசீர்வதிக்கிறார். Because it pleased God to bless Solomon that he built a mighty temple for God. தேவனுக்கென்று சாலமோன் ஒரு அழகான தேவாலயத்தை கட்டினான். அதற்கு அவருக்கு பிரியமா He is இருந்தது. waiting with folded hands when you will build a temple for God. எப்பொழுது தேவனுக்காக ஒரு ஆலயத்தை கட்டுவீர்கள் என்று ஆண்டவர் கை கட்டி பார்த்துக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறார். It's waiting when David Jayakumar will build a altar for him. என்றைக்கு டேவிட் ஜெயக்குமார் எனக்காக ஒரு தேவ ஆலயத்தை கட்டுவார் என்று காத்து கொண்டிருக்கிறார். When Joshua will build a church for him. ஜோஷுவா எனக்கு ஒரு சபையை கட்ட மாட்டாரா? When Daisy will build a church for him. டெய்சி ஒரு சபையை கட்டுவார் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். You have to build churches. நீங்கள் சபைகளை கட்டி எழுப்பணும். You have to build churches for God. தேவனுக்காக ஆலயங்களை கட்ட வேண்டும். If you want to build churches, சபைகளை கட்டணுமா? you need money. பணம் வேணுமே. How you want money? எப்படி Unless you find grace in the sight of God. தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றால் ஒழிய. Oh, you should find grace in the sight of God. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் கிருபை பெற்றிருக்க வேண்டும். Please the Lord. தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். You should please the Lord. தேவனுக்கு பிரியமான இருக்க வேண்டும். Hallelujah. It pleases God to bless you. உங்களை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியமா இருந்தபடியினால். But you say, anybody who say that your life is pleasing God. யாராவது சொல்ல முடியுமா என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியப்படுத்துகிறது? See, I say God is pleased to bless you. நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் பிரியமா இருக்கிறார். And can anybody say that your life is pleasing God? யாராவது சொல்லுவீர்களா என் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமா இருக்கும்? சொல்லுங்க 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 தைரியமா சொல்லுங்க. என் வாழ்க்கை கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதில் பிரியமா இருக்கிறார். என்னை பார்த்து கர்த்தர் பிரியமா இருக்கிறாரா? நான் கர்த்தர் பிரியப்படுத்துகிறேனா? எத்தனை பேர் சொல்றீங்க நான் கர்த்தரை நான் பிரியப்படுத்துகிறேன்? எத்தனை பேர் சொல்றீங்க? ஒவ்வொருத்தரும் அடுத்த வாரம் வரும்பொழுது நான் கேட்பேன் இதே கேள்வி. என் வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பதில் பிரியமா இருக்கிறார். ஓ, நான் கர்த்தரை பிரியப்படுத்துகிறேனா? அவர் என் மீது பிரியமா இருக்கிறார். நான் அவரை பிரியப்படுத்துகிறேனா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. God is good. கர்த்தர் நல்லவர். His mercy endures forever. அவர் கிருபை என்றும் உள்ளது. Quickly let us turn to some beautiful verses. துரிதமாக சில வார்த்தைகளை வசனங்களை நாம் பார்ப்போம். In authentication to what we read, the promise. நாம் வாசித்த வசனத்திற்கு ஆதாரமாக நாம் சில காரியங்களை பார்க்கலாம். Deuteronomy 31 and verse 6 says, உபாகமம் 31:6 சொல்கிறது, Be strong and of a good courage, fear not, not be afraid of them, for the Lord thy God, he it is that go with thee, he will not fail thee nor forsake thee. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். The Lord gives the same charge to you today. அதே வார்த்தைகளை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். Be strong and of a good courage. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். Fear not about the wiles of the devil. அவர்களுக்கு பிசாசின் தந்திரங்களுக்கு பயப்பட வேண்டாம். He goes before you. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். He will not fail you nor forsake you. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Because it pleases God to bless you. என்றால் உங்களை ஆசீர்வதிப்பதில் அவருக்கு அவ்வளவு பிரியம். Because you are his people. ஏனென்றால் நீங்கள் அவருக்கு சொந்த ஜனம். Amen. You are his people. அவருடைய சொந்த ஜனம். The Lord is pleased to bless you. உங்களை ஆசீர்வதிப்பதிலே அவர் அவ்வளவு பிரியமா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. Isaiah 43 and verse 21. ஏசாயா 43:21. These people have I formed for myself, they shall show forth my praise. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். These people you God has formed for himself. இந்த ஜனம் நீங்கள் அவருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். Amen. And you will show forth this praise. நீங்கள் அவருடைய துதியை சொல்லி வருவீர்கள். Amen. சத்தமா. Hallelujah. The Lord says to you his people, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் in verse 25, 25ஆம் வசனத்தில், I am he that blotted out thy transgressions for my name's sake, and I will not remember thy sins. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். He says, I am he that blotted out thy transgressions. உங்கள் பாவங்களை நினையாமல் இருப்பேன், மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுவேன். For his name's sake. அவருடைய நாமத்தின் நிமித்தம். For his own name's sake. அவருடைய சொந்த நாமத்தின் He நிமித்தம். says, I blotted out the transgressions. உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுவேன். He says, I will not remember it anymore. அவன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. பிசாசு ஒருவர் சொன்னா நீ பாவின்னு சொன்னா சொல்லுங்க, என் பாவத்தை கர்த்தர்
தூக்கி எறிந்து போட்டார். ஆமென். என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். என்னை ஆசீர்வதிப்பதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிசாசே உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே என் பாவங்களை முற்றிலுமாய் சுட்டரித்து போட்டார். அதை பற்றி அவன் நினைப்பதே இல்லை. உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஓடினே. I belong to God. நான் தேவனுக்கு சொந்தமானவன். ஆமென் சொல்லுங்க. And Isaiah 43:4 says, 43:4 பாருங்கள். since thou was precious in my sight, thou hast been honorable, and I have loved thee. Therefore will I give men for thee and people for thy life. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். For your sake I'll give men for thee, உனக்கு ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். and people for their life. உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுப்பேன். Because you are precious. ஏனென்றால் நீ பார்வைக்கு அருமையாய் இருக்கிறாய். Say I am precious. நான் அருமையானவன். Say எவ்வளவு சொல்லுங்க. I am precious. நான் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானவன். I am precious. அருமையானவன். சத்தமா சத்தமா. Hallelujah. And 43:10 says, 43:10 you are my witnesses, saith the Lord. அவர் சொல்கிறார், நீங்களே எனக்கு சாட்சி. ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. You are my witnesses, says the Lord. நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். So it pleases God because you are his people. அவருடைய ஜனமா இருக்கிறதுனால ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். Yes, blotted out your sins. உங்கள் பாவங்களை அவர் நினைக்காமல் இருப்பார். Instead of you, instead of somebody, your life is precious. உங்கள் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களை கொடுக்கிறார். He is the one who calls you. உங்களை அழைத்தவர் அவர். He will never leave you nor forsake you. உங்களை விட்டு விலகுவதுமில்லை கைவிடுவதுமில்லை என்று சொல்கிறார். And Isaiah 43:2 says, 43:2 பாருங்கள். when thou passest through the waters, I'll be with thee, and through the rivers they shall not overflow thee. When thou walkest through the fire, thou shalt not be burned, neither shall the flame kindle upon thee. நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. Amen. Hallelujah. Why he is giving the promise? ஏன் இந்த வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார்? Because he has called you by your name. உங்கள் பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். 43:1 says, Isaiah 43:1 says, fear not, for I have formed thee, I have redeemed thee, I have called thee by the name. You are mine. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொல்கிறார். நீ யாருடையவன்? நீங்க யாருடையவர்கள்? ஒரு பையனா சொல்றான்பா. யாருடையவர்கள் நீங்க? கர்த்தருடையவன். சத்தமா. மீதி பேருக்கு சந்தேகமா இருக்கா? ஐயோ ஒரு பிசாசுக்குரியவனா? சந்தேகமா இருக்குதா? நீங்க யாருக்குரியவர்கள்? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. He has called you by your name. உங்கள் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். So it pleases God to bless you. உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். You are called by his name. அவருடைய நாமத்தினால் He அழைக்கப்பட்டீர்கள். delights to bless you. உங்களை ஆசீர்வதிப்பதில் அவ்வளவு ஆனந்தம். He delights to expand your territories. உங்கள் எல்லைகளை விரிவாக்க செய்வதிலே அவளுக்கு அவ்வளவு பிரியம். This man expand your ministry. ஊழியம் இந்த மாதம் விரிவாகும். This man expand your business. வியாபாரத்திலே இந்த மாதம் விரிவை காண்பீர்கள். Go to next level in your job. வேலை ஸ்தலத்திலே உத்தியோகத்திலே அடுத்த கட்டத்திற்கு போங்க. Go to next levels. அடுத்த கட்டத்திற்கு போங்க. Go to next levels in your anointing. அபிஷேகத்திலே அடுத்த படிக்கு Don't be முன்னேறுங்க. stagnant. அப்படியே தேக்கத்தில் Don't இருக்க be வேண்டாம். foolish. முட்டாளா இருக்காதீங்க. Make use of the time. நேரத்தை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் Make use of கொள்ளுங்கள். your life. உங்கள் வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்திக் Make use of கொள்ளுங்கள். your hours. நேரத்தை மணி நேரத்தை Don't waste பயன்படுத்திக் your கொள்ளுங்கள். time. நேரத்தை வீணடிக்க Don't வேண்டாம். waste your time. நேரத்தை வீணடிக்க Gear up வேண்டாம். your loins. உங்கள் அறைகளை கட்டிக் Go கொள்ளுங்கள். forward. வல்லமையால் You want to நிரப்பப்படுங்கள். go forward. முன்னேறி You want செல்லுங்கள். to go forward. முன்னேறி செல்லுங்கள். Go and lead others. அங்கே மற்றவர்களை வழிநடத்தும்படியாக முன்னேறுங்கள். You are a locomotive steam engine. நீங்கள் லோகோமோட்டிவ் ஸ்டீம் என்ஜின் It drives about 45 compartments. 45 பெட்டிகள் அது இழுத்து செல்லும். Oh, such powerful locomotive steam engine that is. அவ்வளவு பெரிய வல்லமை You நிறைந்தவர்கள் are more நீங்கள். powerful. நீங்கள் வல்லமை You are more நிறைந்தவர்கள். powerful. அதை காட்டிலும் You have the anointing of Samson. சிம்சோனுடைய அபிஷேகம் உங்களில் இருக்கிறது. Oh, at one message you can win 1,000 souls. ஒரே ஒரு செய்தியின் மூலமாக 1000 ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த Oh, முடியும். Peter was like that. பேதுரு அப்படி One நிறைந்திருந்தார். message he brought 3,000 people. ஒரே ஒரு செய்தியிலே 3000 பேர் One ரட்சிக்கப்பட்டார்கள். message 3,000 people. ஒரே ஒரு செய்தி 3000 பேர் One message ரட்சிக்கப்பட்டார்கள். 3,000 people. ஒரே ஒரு செய்தி 3000 That is பேர். God's power in அது you. தேவனுடைய வல்லமை Oh, உங்களிலே. Peter never knew his anointing. அபிஷேகத்தை பேதுரு தனக்குள்ளாக இருந்ததை He அறியவில்லை. went back to his fishing. தன்னுடைய மீன் பிடிக்க சென்று விட்டார். Jesus called him again. இயேசு மறுபடியும் அழைத்தார். Jesus called him. இயேசு அழைத்தார். Peter. பேதுருவே, Simon. பேதுருவே, Son சீமோனே. of Jonas. சீமோனின் குமாரனே, Lovest thou me? என்னை நேசிக்கிறாயா? Feed my sheep. என்
என்னுடைய ஆடுகளை மேய். That is a message for you. அது உங்களுக்காக வரும் You are செய்தி. called by God. தேவனால் How many of அழைக்கப்பட்டவர்கள். you are feeding God's sheep today? எத்தனை பேர் தேவனுடைய மந்தையை மேய்க்கிறவர்களாக Don't think if இருக்கிறீர்கள்? you give money there is enough. பணம் கொடுத்தால் போதும் என்று நினைக்கிறது வேண்டாம். Money is nothing for God. தேவனுக்கு பணம் ஒரு பொருட்டல்ல. Your gold is nothing for God. உங்களுடைய பொன்னும் அவருக்கு பொருட்டல்ல. Your physical presence God needs it. உங்களுடைய சரீர பிரகாரமான உழைப்பு ஆண்டவருக்கு வேண்டும். Your sweat God needs in the ministry of God. உங்களுடைய உழைப்பு தேவனுக்கு வேண்டும். Use your organs for God's glory. உங்களுடைய உறுப்புகளை தேவனுடைய ஊழியத்திற்காக Shout when in the பயன்படுத்துங்கள். presence of God. தேவனுடைய சமூகத்திலே காத்திருங்கள். Oh, shout in the presence of தேவனுடைய God. சமூகத்திலே சத்தம் போடுங்க. Use your tongue to preach the word of God. வார்த்தையை பிரசங்கிக்கும்படி நாவை பயன்படுத்து. Use your hands to heal somebody. கரங்களை வைத்து மற்றவர்களை சுகமாக்க Take your பயன்படுத்து. body somewhere to preach the gospel of Christ. தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக உன் சரீரங்கள் அவயங்கள் Don't be பயன்படுத்தப்படட்டும். silent. அமைதியா இருக்க வேண்டாம். Hallelujah. God is pleased to bless you. உங்களை ஆசீர்வதிக்க தேவன் பிரியம் When He is கொண்டிருக்கிறார். pleased to bless you, அவர் பிரியமா இருக்கும்போது why did you do things that is pleasing God? தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? Amen சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. Because you are God's own people. நீங்கள் கர்த்தருக்கு சொந்தமான ஜனங்கள். Amen. Turn your Bibles to Deuteronomy chapter 7 and 1 says, 7:1 சொல்கிறது, He says, He has given you power to conquer 7 nations greater than mightier than the water. சுதந்திரிக்க போற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய 7 பேரை ஆண்டவர் மேற்கொள்ள 7 nations. 7 ஜாதிகள். The Lord told Israel, இஸ்ரேல் மாத்திரமல்ல, oh, I have given them 7 nations greater than you into your hands. உன்னை காட்டிலும் 7 பெரிய தேசங்களை உனக்கு முன்பாக துரத்தி விடும்படியாக உங்களிடத்துல கொடுக்கிறேன். You know why? ஏன் தெரியுங்களா? Oh, Deuteronomy 7:6 says, உபாகமம் 7:6 சொல்கிறது, He says, Thou art an holy people unto the Lord thy God. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். The Lord thy God hath chosen thee to be a special people unto Himself. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். Above all people. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும். சொல்லுங்க. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும். வைத்தன சொல்லுங்க. உங்க அக்கம் பக்கத்துல ஃபிளாட்ஸ்ல இருக்காங்களே அவங்கள காட்டிலும் உங்க தெருவில் இருக்கிற 1000 ஜனங்களை காட்டிலும் 10,000 ஜனங்களை காட்டிலும் ஓ செல்வம் ஆல்வின்சன் எல்லாரும் கர்த்தவங்களை தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க ஃபிளாட்ல உங்க தெருவில் உங்க ரோட்ல உங்க பேட்டையில கர்த்தர் உங்களை தமக்கண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ கர்த்தருடைய விசேஷித்த ஜனம், விசேஷித்த ஜாதி. கர்த்தருடைய முத்திரித்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். For the what and holy people unto the Lord. தேவனுக்கு நீங்கள் சொந்த ஜனம். Oh, what is a holy people? பரிசுத்த ஜனம் என்றால் என்ன? Set apart. ஒரு பிரித்தெடுக்கப்பட்டவர். Set apart. பிரித்தெடுக்கப்பட்டவர். Why set apart? ஏன் You will பிரித்தெடுக்கப்பட்டவர்? not do what they are doing. மற்றவர்கள் செய்யறது அவங்க செய்யறது நீங்க You செய்ய are not மாட்டீங்க. conforming with things of the world. உலக காரியங்களோடு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டீர்கள். Romans 12:2. ரோமர் 12:2. 12:2. You are not conformed to the things of the world. உலகத்திற்கு ஒத்தவர்கள் ஒத்த வேஷம் இல்ல. நீங்கள் God has separated you today. கர்த்தர் உங்களை You are a பிரித்தெடுக்கிறார். holy nation. நீங்கள் பரிசுத்த You are a ஜனம். holy people. பரிசுத்த ஜனம். You are a special people. விசேஷமானவர்கள். Say I am a special people. நான் விசேஷமானவன் என்று சொல்லுங்க. சொல்லுங்க. I am a special people. I am special unto God. தேவனுக்கு விசேஷமானவன் நான். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உங்கள் பக்கத்துல உளிக்கு சொல்லுங்க. You are special unto God சொல்லுங்க. தேவனுக்கு தட்டி சொல்லுங்க. பக்கத்துல தட்டி சொல்லுங்க. நான் விசேஷமானவன். நீங்க விசேஷமானவன். உளிக்கு சொல்லுங்க. அப்பதான் உள்ள ஸ்பாய்டான்ல ஓடும். சொல்லுங்க. உளிக்கு சொல்லுங்க. சத்தம் உழுக்குங்க. நீங்க God you are special people சொல்லுங்க. நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya. You are special unto God. தேவனுக்கு என்று விசேஷமானவர்கள். So you cannot be like street people. அந்த தெருவில் இருக்கிற மக்களை போல நீங்க இருக்க முடியாது. ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. சில பேர் ரோட்ல வாக்கிங் கூட்டு போவாங்க, நாய் கூட்டு போவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த நாய் பந்தவன் நடக்கும். வீட்டில் இருக்க நாய் என்ன பண்ணும், அப்படியே நடந்து போகும்போதே அப்படியே ராஜ நடையாக போடும். அந்த நடையே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தெருவில் இருக்க நாய் பார்த்தீங்களா அப்படியே சுண்டு போய் கத்தின்னு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஆனால் பங்களா நாய் பார்த்தீங்களா அப்படியே கூட்டு போவாங்க. ஒரு ஆள் பெரிய செயின் போட்டுன்னு அப்படியே வந்தவன்னா. நீங்களாம் அது மாதிரி தான். நம்ம நாய் கிடையாது, சும்மா பேச்சுக்கு சொல்கிறேன். அது நம்ம தெருவில் வாழும் ஜனங்கள் இல்லை. we are precious in the sight of God. ஆமென் சொல்லுங்க. Hallelujah சொல்லுங்க. Because we have been experienced, we brought many dogs when Brother John Joseph was there. அண்ணன் ஜான் ஜோசப் இருக்கும்பொழுது நிறைய நாய்கள் இந்த மாதிரி வச்சிருந்தோம். We had a very big dog. That fellow is Mr. India. பெரிய கிரேட் டேன் வச்சிருந்தோம். That was Mr. India. மிஸ்டர் இந்தியா அவரு. So biggest dog. பெரிய நாய். Oh, it is such a big fellow. ரொம்ப பெருசு. So when we used to carry them in the road for walking, ரோட்ல கூட்டி போனா everybody will be looking at us. எல்லாரும் நம்மள தான் பார்ப்பாங்க. நாயை பார்க்கறாங்களே நம்மள தான் பார்ப்பாங்க. நான் இவ்வளவு நாய் மேய்க்கிறானே, இவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க.
So when we are special people unto the Lord. நீங்கள் தேவனுக்கு சொந்த ஜனம். Why I say this? Because ஏனென்றால் சொல்லுகிறேன், we are not cheap people. நீங்கள் அப்படி மலிவான மக்கள் அல்ல. ரோட்ல போற போஸ்டர் பார்க்கிறதுக்கு நம்ம சீப் பீப்புள் அல்ல. ரோட்ல போகிற ஆளுங்களை ஜோடி பார்க்கறதுக்கு நம்ம சீப் பீப்புள் அல்ல. we are special people unto God. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க. You are special unto God. தேவனுக்கு சொந்தமான holy people unto God. பரிசுத்தமானவர்கள். The Lord thy God has chosen you. கர்த்தராகிய தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Oh, unto himself as a special people. கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். Above all people that are upon the face of the earth. உச்சக்கிரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க. Oh, verse 9 says, 9வது வசனத்தை know therefore that the Lord thy God, he is God, the faithful God, which keepeth covenant and mercy with them that love him and keep his commandments to 1,000 generations. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். ஆமென் சொல்லுங்க. எத்தனை ஜெனரேஷன்ஸ்? நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. 1000 தலைமுறை சொல்லுங்க, 1000 தலைமுறை. 1000 தலைமுறை. அவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறார். இயேசுக்குமான் உண்மையா இருந்தீங்கன்னா, அவர் சொந்த ஜனம் அறிந்து கொள்வீங்கன்னா, கர்த்தர் அப்படியாகவே உங்களை நேசிக்கிறார். ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஹalleluya சொல்லுங்க. He loves you so much that he is delighted to bless you, my friends. அவ்வளவு அன்பு கூறுகிறார் ஏனென்றால் உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவ்வளவு பிரியம். It pleases God to bless you. உங்களை ஆசீர்வதிப்பதிலே ஆண்டவருக்கு அவ்வளவு He பிரியம். is your delight. அவரே உங்கள் மகிழ்ச்சி. He wants to do great things in your life. பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். Oh, he is such a mighty God that will bless you in every walk of your life. உங்கள் வழி தடங்கள் எல்லா வாழ்க்கையில எல்லா காரியங்களிலும் தேவன் அவ்வளவு ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. And 1 Peter 2 and verse 9 says, 1 பேதுரு 2:9 பாருங்கள். but you are a chosen generation, a royal priesthood and holy nation, a peculiar people, that you should show forth the praises of him who hath called you out of darkness into his marvelous light. நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஹalleluya. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். You are a chosen generation. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. Chosen generation. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க, hallelujah. God has chosen your generations. தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக வைத்திருக்கிறார். You are a chosen generation. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. And royal priesthood. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். Why? Because ஏனென்றால் God is a royal. ஏனென்றால் தேவன் ராஜரீகம். Is a royal high priest. அவர் ராஜரீகமானவர், பிரதான ஆசாரியர். Who are you today? நீங்கள் யார்? You are a royal priest. ராஜரீகமான ஆசாரிய கூட்டம். ஆமென் சொல்லுங்க. A holy nation. பரிசுத்த A ஜாதி. peculiar people. அவருக்கு வினோதமான கூட்டம். Why? ஏனென்றால் you should show forth the praises of him that had called you out of darkness into his marvelous light. உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. எதுக்கு அவங்க தெரிந்து கொண்டிருக்கிறாரு? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதா கர்த்தர். இப்ப தெரியுதா உங்க அழைப்பு? தெரியுதா உங்க அழைப்பு? எதுக்கு ஜீவனை கொடுக்கிறாரு? எதிர்கொள் தெரிந்து கொண்டிருக்கிறார். எங்களை எதிர்க்கு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் பிரியமா இருக்க தெரியுமா? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக, அவருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Hallelujah. He has chosen you to show for the praises of him. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. Why? ஏன்? He has called you out of darkness into his marvelous light. ஏனென்றால் அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு அவர் அழைத்திருக்கிறார். One day Samuel Sudhakar was walking in darkness. ஒரு நாளில் நான் இருளிலே நடந்து கொண்டிருந்தேன். But now God has led me to his marvelous light. இப்பொழுதோ தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிலே. Not ordinary light. சாதாரணமான வெளிச்சம் அல்ல. எப்படி வெளிச்சம்? ஆச்சரியமான ஒளி. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. A marvelous light. That is the ஆச்சரியமான ஒளி. That is a call God has called you today. அப்பேற்பட்ட அழைப்பை தான் ஆண்டவர் அழைக்கிறார். One day you are in darkness. நீங்கள் ஒரு நாளிலே அந்தகாரத்தில். One day you were in darkness. ஒரு நாளிலே அந்தகாரத்தில். But God called you out of darkness into his marvelous light. ஒரு நாளிலே ஆண்டவர் அந்தகாரத்தில் தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு His அழைத்தார். light struck you. அந்த ஒளி உங்களை தாக்கியது. He turned you into blessing. அங்கே ஆசீர்வாதத்துக்கு நேராக அழைத்து வந்தது. Amen. When the light struck you, அந்த ஒளி உங்களை அடைந்த பொழுது every darkness went away. அந்தகாரம் வெளியேறிற்று. Every sin went away. எல்லா பாவம் வெளியே Every போயிற்று. curse went away. பாவம் வெளியேறியது. Oh, you became a light like Jesus Christ. ஆண்டவருடைய ஒளியாக, ஆச்சரியமான ஒளியாக மாறினீர்கள். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. Because verse 10 says, which in time past we were not his people, but now we are the people of God, which had not obtained mercy, but now have obtained mercy. முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை,
இப்பொழுதோ அவருடைய ஜனங்களா இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களா இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களா இருக்கிறீர்கள். முன்னே இரக்கம் பெறாதவரா இருந்தீங்க, இப்பயோ இரக்கம் பெற்ற பிள்ளைகளா இருக்கீங்க. ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களை தம்முடைய வெளிச்சத்திலே, அந்த அந்தகாரத்தில் பிரித்தெடுத்து வெளிச்சத்தின் பிள்ளைகளா காணப்படுறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நீ யார் தெரியுமா? வெளிச்சத்தின் பிள்ளை. சத்தமா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நீ வெளிச்சத்தின் மகன். You are a son of light. நீங்கள் ஆச்சரியமான ஒளியின் பிள்ளைகள். Yes, God called you out of darkness into light. அந்தகாரத்திலிருந்து ஒளியினிடத்திற்கு You are அழைத்திருக்கிறார். special unto God. தேவனுக்கு விசேஷமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. Romans 3:23 says, ரோமர் 3:23 சொல்லுகிறது, all have sinned and come short of the glory of God. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனோம். But God through his precious blood has saved you. ஆனால் தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உங்களை காப்பாற்றினாரே. Amen. சத்தமா? Yes, you received forgiveness through his blood. அவருடைய இரத்தத்தின் மூலமாக அங்க பாவ மன்னிப்பு கிடைத்தது. Oh, Romans chapter 10 verses 9 to 17 now. ரோமர் 10ஆம் அதிகாரம் 9 to 17 பாருங்கள். Oh, you can go home and read it. வீட்டுக்கு சென்று வாசித்து Oh, பாருங்கள். you have been washed by his blood. அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டீர்கள். You received forgiveness through his blood. அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பை பெற்றீர்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Why you are precious? நீங்கள் ஏன் Why you are விசேஷமானவர்கள்? a peculiar people? நீங்கள் ஏன் விசேஷமான Once வினோதமானவர்கள்? we are living in the world, ஒரு நாளிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். but Jesus' blood has been shed for you and he forgive your sins. ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது நம்மை பாவமற கழுவிற்று. That's why you are special. அதனால் தான் நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவிற்று, ஆகினாலே நீ பரிசுத்தமாக்கப்பட்டவள். ஆமென் சொல்லுங்க. பரிசுத்தமாக்கப்பட்ட சந்நிதி. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆகினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே அவர் விருப்பமாக இருக்கிறார். ஆபிரகாம் பார்த்தாரு, ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிப்பேன், அது எனக்கு பிரியமாய் இருந்தது. ஏன் தெரியுமா? ஆபிரகாமே, நீ உன்னுடைய ஒரே பேரான குமாரனை நான் கேட்ட பொழுது அவனை பலிபீடத்திலே வைக்கத்தக்கதாக நீ முன்வந்தாய் அல்லவா? உன் அன்பை நிரூபித்து காண்பித்தாய். ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Every sacrifice you do for God's kingdom, God will reward you from heaven. தேவனுக்காக நீங்கள் செய்கிற தியாகங்கள் எல்லாம் ஆண்டவர் அதற்கு பிரதிபலன். Are you giving your money to the Lord? தேவனுக்கென்று பணத்தை Are you கொடுக்கிறீர்களா? time unto the Lord? நேரத்தை Your கொடுக்கிறீர்களா? properties unto God? உங்கள் சொத்துக்களை God கொடுக்கிறீர்களா? will bless you. தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். Abraham was ready to give his only son. சொந்த மகனை ஏக சுதனை அவன் ஆண்டவருக்காக When கொடுக்க God called him, கர்த்தர் அழைத்த பொழுது he was ready. அவன் தயாராக இருந்தான். God said, by this I know that you love me. இது நிமித்தம் நீ என்னை நேசிக்கிறாய் என்பதை நான் So அறிந்திருக்கிறேன். I want to bless you. நான் ஆசீர்வதிக்க In விரும்புகிறேன். blessing I want to bless you. ஆசீர்வதிக்கவே நான் In ஆசீர்வதிப்பேன். multiplying I want to multiply you. பெருகவே பெருக You will செய்வேன். possess the gates of your enemy. சத்துருக்களின் வாசல்களை நீ It சுதந்தரிப்பாய். pleases me, Abraham, to bless you. ஆபிரகாமே உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு You பிரியம். are special unto me. எனக்கு விசேஷமானவன். You are peculiar people நீ unto me. வினோதமானவன். Somebody shout hallelujah. சத்தமா சொல்லுங்க hallelujah. So you are special because God has forgiven you through his blood. தன்னுடைய ரத்தத்தால் அவர் கழுவி இருக்கிறபடினால நீங்கள் அவருடைய விசேஷமான ராஜரீக சந்ததி. ஆமென் சொல்லுங்க. Yes, forgiven you through his blood. தன்னுடைய ரத்தத்தினால் உங்களை மன்னித்தாரே. Hebrews 11:6 says, எபிரேயர் 11:6 but without faith it is impossible to please him, for he that cometh to God must believe that he is, and that is the rewarder of them that diligently seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்க்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க hallelujah. You are a special people because he has forgiven your sins. உங்கள் பாவங்களை அவர் மன்னித்ததினாலே நீங்கள் விசேஷமான ஜனம். Oh yes, you are special unto God because you have faith upon the Lord. தேவன் பேரிலே விசுவாசமா இருக்கிறீர்கள், அதனால தான் நீங்கள் விசேஷமான அவருடைய கூட்டம். ஆமென் சொல்லுங்க. How faith comes? எப்படி விசுவாசம் Faith வருகிறது? comes from the heart. இருதயத்திலிருந்து விசுவாசம் பிறப்பிக்கிறது. Romans 10:10 says, ரோமர் 10:10 சொல்லுகிறது, for with the heart man believeth unto righteousness, and with the mouth confession is made unto salvation. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ஆமென் சொல்லுங்க. Faith comes from your heart. உங்கள் இருதயத்திலிருந்து தான் விசுவாசம் You are வருகிறது. special unto God because you have faith upon Jesus. இயேசுவின் பேரில் விசுவாசமா இருக்கிறதுனால நீங்கள் விசேஷமான ஒரு கூட்டம். Faith comes from your heart. உங்கள் இருதயத்திலிருந்து விசுவாசம் Yes, பிறப்பிக்கிறது. God looks at your heart. உங்கள் இருதயத்தை தேவன் பார்க்கிறார். 1 Samuel 16:7 says, 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, God looks at your heart. உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். He sees your heart forgiven. உங்கள் இருதயம் எப்படி மன்னிக்கப்பட்டிருக்கிறது He என்று sees your பார்க்கிறார். faith upon God. தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. So what I should do? நான் என்ன செய்ய I வேண்டும்? am special people unto God. நான் தேவனுக்கு விசேஷமான, In order for God to bless me, என்னை ஆசீர்வதிக்க தேவன் in order வேண்டும் for me என்றால், to be a blessing in this earth, இந்த பூலோகத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் let me do some things for God. தேவனுக்காக ஏதாவது செய்யணும்.
as Peter advises us in 1 Peter chapter 2 and verse 2. பேதுரு ஒரு அறிவியை எழுதுகிறார். I like to tell you few points ஒரு சில குறிப்புகளை நான் சொல்லுகிறேன், which கவனியுங்கள். makes you advance to receive the blessings of God. ஆசீர்வாதத்திலே அதிகமான அடுத்த கட்டங்களை நீங்கள் அனுபவிக்கும்படியாக இது உங்களுக்கு உதவியா இருக்கும். You are peculiar people unto God. தேவனுக்கு விசேஷமான ஜனம். What should I do to inherit the blessings of God? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும்? 1 Peter chapter 2 verse 2 says, 1 பேதுரு 2:2 as newborn babies desire the sincere milk of the word that he may grow thereby. நீங்கள் மூன்றாவது பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். Hallelujah. When God wants to bless you, எப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்? now you saw how you are a special unto God. இப்பொழுது கண்டீர்கள் நீங்கள் விசேஷமான, எப்படி தேவனுக்கென்று விசேஷமான ஜனம் என்று. Because you have been forgiven. என்றால் நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள். Your faith upon God. தேவன் பேரில் விசுவாசம் God looks at your heart. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். The word of you are in the word. நீங்கள் வார்த்தையில So what I should do to maintain my relationship with God? தேவனோடு என்னுடைய ஐக்கியத்தை அப்படியே உறவை வைத்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? What should I do that God is desiring to bless me? என்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதிலே பிரியம் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? I should be like a newborn baby. நான் புதியதாக பிறந்த குழந்தைகளைப் போல இருக்க வேண்டும். Which desires the milk. அது ஞான பாலின் மேல் வாஞ்சையா இருக்கிறது. Yes, எப்படியாக சிறு குழந்தை பாலின் மீது வாஞ்சையா இருக்கிறதோ, நானும் கர்த்தருடைய வார்த்தையின் மீது நான் அப்படியாக வாஞ்சையா நான் இருப்பேன். ஒருவேளை சொல்லுங்க பார்க்கலாம். As newborn babies. புதியதாக பிறந்த குழந்தைகள், I desire a sincere milk of the word. களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருக்கிறேன். Amen. சத்தமா read the word God of every day. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசிங்க. Read God's word every day. தேவனுடைய வார்த்தையை desire God's word. அதை விரும்புங்கள். Yes, desire a sincere milk of the word. திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்கள். It's the only thing that is not adulterated. இதுதான் கலப்படமற்றது. Everything in the world is adulterated. இந்த உலகத்தில் எல்லாம் கலப்படம். This is the only one, the word in my hand is unadulterated. இந்த திருவசனம் தான் களங்கமில்லாத ஞானப்பால். So what God says, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? You are my special people. நீங்கள் விசேஷமானவர்கள். It is my desire to bless you. உங்களை ஆசீர்வதிப்பதிலே எனக்கு பிரியம். So what I desire from you, உன்னிடத்தில் நான் விரும்புவதெல்லாம், you desire the sincere milk of my word. இந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானபாலன் மேல் வார்த்தையின் மேல் வாஞ்சியா இருங்கள். my word day and night. இரவும் பகலும் என் வார்த்தையை தியானிப்பீர்கள். Love my word day and night. நேசிப்பீர்கள் என்றார். Love my laws day and night. இரவு பகலும் நேசிப்பீர்கள் என்றார். Oh, I will bless you. நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. And number 2, இரண்டாவது 1 Peter 2:11 says, 1 பேதுரு 2:11 Dearly beloved, I beseech you as strangers and pilgrims, abstain from fleshly lusts which war against the soul. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். ஆமென் சொல்லுங்க. Abstain from the worldly lusts. இந்த மாம்ச இச்சைகளை விட்டு விலகு. Oh, the lust means everything that is away from the word of God. வார்த்தைக்கு முரணாக காணப்படுறது எல்லாம் அது இச்சைதான். It may be your pride. ஒருவேளை பெருமையா இருக்கலாம். It may be the darkness in your life. அந்தகாரமா இருக்கலாம். It may be a lying mouth. ஒருவேளை பொய் சொல்லுகிற வாயா இருக்கலாம். Oh, it may be your jealousy. பொறாமையா இருக்கலாம். All these come under the fleshly flesh. இவைகள் எல்லாம் இந்த மாம்ச இச்சைகள். So what God says, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? I want a desire to bless you. உங்களை ஆசீர்வதிக்க எனக்கு பிரியம். I made you as my peculiar people. உங்களை விசேஷ ஜனமாக You are my own people. சொந்த சம்பத்து நீங்க. So what he says, ஆண்டவர் என்ன சொல்றார்? desire sincere milk of the word. அந்த கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வார்த்தையின் மேல் வாஞ்சியா இருங்க. Abstain from worldly lusts. இந்த போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகுங்கள். Get out of that. அவளை விட்டு விலகு. And guard your soul. உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள். All these worldly lusts will rotten your soul. உலக இச்சைகள் எல்லாம் ஆத்துமாவை சீர்கெடுக்கும். Your soul is important. ஆத்துமா மிக முக்கியம். Your soul belongs to God. ஆத்துமா தேவனுக்கு So what சொந்தம். God says, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? don't allow the lust of the flesh to rotten your இந்த soul. மாம்ச இச்சைகள் உங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்த வேண்டாம். Because you are my special people. என்றால் விசேஷமான ஜனம் I நீங்க. want to bless you. உங்களை நான் ஆசீர்வதிக்க பிரியம். சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. And number 3, மூன்றாவது 1 Peter 2:16. 1 பேதுரு 2:16 As free and not using your liberty for a cloak of maliciousness, but as the servants of God. சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க.
God says He wants you to be His servants. Oh, He says, I've forgiven you. உன்னை மன்னிச்சிட்டேன், My grace is sufficient for you. என் கிருபை உனக்கு போதும். Oh, but don't use my grace as your liberty to maliciousness. அங்கே சுயாதீனம் உள்ளவனாய் இருந்து சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராதே. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. Don't use my freedom for evil. என்னுடைய சுதந்திரத்தை பொல்லாப்புக்கு பயன்படுத்தாதே. Hallelujah. Because you are special unto me. ஏனென்றால் நீ எனக்கு விசேஷமான I ஜனம். want to bless you. உன்னை நான் ஆசீர்வதிக்க It is my பிரியம். desire to bless you. உன்னை ஆசீர்வதிப்பதில் எனக்கு அவ்வளவு பிரியம். Number 4. நான்காவது 1 Peter 2:20 says, 1 பேதுரு 2:20 சொல்கிறது. For what glory is it if when ye be buffeted for your faults, ye shall take it patiently, but if when ye do well and suffer for it, ye take it patiently, it is acceptable with God. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். Hallelujah. நன்மை செய்து பாடு அனுபவிக்கும் போது அதுவே கர்த்தருக்கு முன்பாக உகந்ததாய் காணப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. When you do good, when you suffer, it is pleasing unto God. நீங்கள் நன்மை செய்து பாடும் பொழுது ஆண்டவருக்கு அது பிரியமா? So don't say I'm doing good, why all this suffering to me? நான் நன்மை செய்றேனே, ஏன் இவ்வளவு பாடுகள் என்று சொல்லாதீங்க. When you see, when you do good, when suffering come, accept it, for it is pleasing the Lord. நீங்கள் நன்மை செய்யும் பொழுது பாடுகள் வரும் என்றால் அதை செய்யுங்க, தேவனுக்கு முன்பாக அது பிரீதியா இருக்கும். Hallelujah. It will please the Lord to bless you. அது தேவனுக்கு உங்களை ஆசீர்வதிப்பதில் அவ்வளவு பிரியம். 1 Peter 3:9 says, 1 பேதுரு 3:9 சொல்கிறது. Not rendering evil for evil or railing for railing, but contrariwise blessing, knowing that you are there unto call, that you should inherit a blessing. தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். What a beautiful verse. மறுபடியும் படிங்க பார்க்கலாம். தீமைக்கு தீமையையும் நல்லா வாசிக்கலாமா? உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து ஆசீர்வதியுங்கள். அமைச்சலுங்க. ஹல்லேலூயா. யார் உங்களை சபிக்கிறாங்களோ ஆசீர்வதிங்க. ஏன் தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. You are there to call that you are called for a blessing. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். Your inheritance for a blessing. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள். So you bless others. ஏனென்றால் மற்றவர்களை ஆசீர்வதிங்க. It pleases God to bless you. அது உங்களை ஆசீர்வதிப்பதில் தேவனுக்கு அவ்வளவு பிரியம். Finally 1 Peter 3:15. கடைசியாக 1 பேதுரு 3:15. But sanctify the Lord in your hearts and be ready always to give an answer to every man that asketh your reason, the hope that is in you with meekness and fear. கர்த்தராகிய தேவன் உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்க. Sanctify God in your hearts. உங்கள் இருதயத்தில் தேவனுக்கு பரிசுத்தம் பண்ணுங்க. Oh, be a testimony before everybody. எல்லாருக்கும் முன்பாக சாட்சியா வாழுங்க. When people see you, they should see Jesus in you. உங்களை பார்க்கிறவர்கள் இயேசுவை உங்களிலே காணட்டும். It will please God to bless you. அது உங்களை ஆசீர்வதிப்பதில் ஆண்டவருக்கு அவ்வளவு பிரியம். ஆமென் சொல்லுங்க. Oh, so desire the sincere milk of the word. அந்த கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியா இருங்க. Abstain from the worldly lusts. இந்த உலக இச்சைகளுக்கு விலகி இருங்கள். Oh, he says when you are in God's love, you will be a testimony for God. தேவ அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். Suffering for God. தேவனுக்காக அங்கே கஷ்டங்களை பாடுகளை It's அனுபவிப்பது a blessing for you. உங்களுக்கு அது ஆசீர்வாதம். And don't use your liberty, but use it for good purpose. அங்கே உங்களுக்கு கிடைத்த அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி விடாதீர்கள். But be an example for others. மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சிகளா இருங்கள். And be submissive to God all your life. உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Sanctify God. தேவனை பரிசுத்தம் பண்ணுங்கள். And be a testimony for God. மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சிகளா இருங்கள். It pleases the God to bless you. அது உங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க அவர் பிரியமாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. For the Lord will not forsake his people. தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிடுவதில்லை. When you do all these things, இவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். the Lord will not forsake you. கர்த்தர் உங்களை கைவிட For மாட்டார். his great name's sake. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக. Because it pleased God to make you his people. ஏனென்றால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதிலே அவ்வளவு பிரியம். ஆமென் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. Hallelujah. So this month and on, please God in your life. இந்த மாதம் முதற்கொண்டு இனிமேலும்
தேவனை பிரியப்படுத்துங்கள். Your desire His word. அவருடைய வார்த்தையை வாஞ்சியுங்க. Live for God. தேவனுக்காக வாழுங்க. Hold on to God. அவரை இருக பிடித்துக் You are கொள்ளுங்கள். special unto God. நீங்கள் விசேஷமானவர்கள், Separated unto God. பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். Oh, you are holy people. நீங்கள் பரிசுத்த ஜனம், Royal priesthood. ராஜரீக ஆசாரிய Your கூட்டம். life is different from உங்கள் others. வாழ்க்கை மற்றவர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் உண்டு. Don't compare yourself with others. மற்றவர்களோடு நீங்கள் ஒத்து பார்க்காதீர்கள். You are separated for God. நீங்கள் தேவனுக்கென்று It pleases பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். God to bless you. உங்களை ஆசீர்வதிப்பதிலே ஆண்டவருக்கு அவ்வளவு You பெரிய. are number one. நீங்கள் நம்பர் 1. You are the head and not the tail. நீங்கள் தலைகள் வாலாக அல்ல. As you go out, it will be a blessing. நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது ஆசீர்வாதம் As தொடரும். you come in, it will be a blessing. நீங்கள் உள்ளே வரும் பொழுதும் ஆசீர்வாதம். God will remove sicknesses from you. உங்கள் வாழ்க்கையை விட்டு வியாதியை தேவன் There அகற்றுவார். will not be any barrenness for you. மலட்டு தன்மை உங்களில் இருக்காது. He will bless you abundantly. அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க.